இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் இருக்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பைத்தானில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ஸ்னால் என்னது, தென் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விஎன்பி அண்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இஎன்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டூல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு விதமான டூல்ஸ் பற்றியும் அந்த ரெண்டு விதமான டூல்ஸ்க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸையும் அண்ட் இந்த ரெண்டு விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா அது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அண்ட் டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோக்ராமர் ஜேகே யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். முதல்ல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்னென்னு பார்ப்போம் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் பைத்தான் வந்து ரன் ஆகும். அந்த என்விரான்மெண்ட்டோட பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து செட் பண்ணியிருப்போம். இப்போ என் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் என்விரான்மெண்ட்டோட பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பைத்தான் 39ங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தான் என்விரான்மெண்ட் இருக்குது. இந்த என்விரான்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தான் கோடிங் வந்து ரன் ஆகும். இந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து python.txt ஃபைல் இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ்லாம் அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அண்ட் இப்போ இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம பைத்தான் ரன் பண்ணுறோம். இருந்தாலும் நமக்கு எதுக்கு இன்னொரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா இதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் எதுக்கு நம்ம இதே மாதிரி இன்னொரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோன்னா, இப்போ என்னோட இந்த என்விரான்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுற லைப்ரரிஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும். இப்போ என்கிட்ட வந்து நம்பை ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் நம்பை வந்து என்கிட்ட இந்த நார்மலாக இருக்க என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அண்ட் இப்போ நான் கிட்டப்பில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணுறேன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேறு ஒரு நம்பை வெர்ஷன் தேவைப்படும். அண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயே பொதுவாக வந்து லைப்ரரி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ் கடையில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கே தகுந்த வெர்ஷன் ஆஃப் நம்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுற அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்து அது வேறு நம்பை வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இதே மாதிரி நம்ம இந்த முக்கியமான ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க முக்கியமான ஃபோல்டர்ஸ்லாம் காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இதே என்விரான்மெண்ட் ஒரு டிட்டோ இன்னொரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுவோம். இது இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் விர்ச்சுவலாக. அதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். பேசிக்காக எந்த மாதிரி தான் இப்போ நம்ம விண்டோஸில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக லினக்ஸை வந்து ரன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நார்மலாக ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் லைப்ரரி இருக்கும். பட் நம்ம வந்து இன்னொரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பைத்தான் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் பைத்தான் வச்சு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து டிஃபால்ட்டாக நம்மள்ட்ட 3.9 இருக்குன்னா நம்ம வந்து 3.7 யூஸ் பண்ணியும் இன்னொரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். விஎன்பி அண்ட் விர்ச்சுவல் இஎன்பி பற்றி பார்ப்போம். விஎன்பி அண்ட் விர்ச்சுவல் இஎன்பி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டூல்ஸ் தான். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல விஎன்விக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து விர்ச்சுவல் அண்ட் இஎன்விக்கு அர்த்தம்னா என்விரான்மெண்ட்னு அர்த்தம். அண்ட் அதே போல் தான் விர்ச்சுவல் அண்ட் இஎன்விக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்னு அர்த்தம். அண்ட் பார்த்தீங்கன்னா விஎன்பி பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் 3 அண்ட் அபோவ் பைத்தான் வெர்ஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா விஎன்பி வந்து சப்போர்ட் பண்ணும். இதே விர்ச்சுவல் இஎன்பி பார்த்தீங்கன்னா பைத்தான் 2 அண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 இந்த ரெண்டு வெர்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் இஎன்பி வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் விஎன்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பைத்தான் லைப்ரரி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு விஎன்பியும் சேர்ந்து தான் இன்ஸ்டால் ஆகும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் விர்ச்சுவல் இஎன்பி பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலான லைப்ரரி தான். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப் யூஸ் பண்ணி தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள் விர்ச்சுவல் இஎன்வியை. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு விஎன்விக்கும் விர்ச்சுவல் இஎன்விக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா விஎன்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா விஎன்வியில் வந்து நீங்கள் வந்து இப்போ பைத்தான் 3.9 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பைத்தான் 3.9 வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விஎன்வியில் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியாது. இதே விர்ச்சுவல் இஎன்வியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் 3.9 வச்சுருந்தாலுமே சரி, நீங்கள் வேறு பைத்தான் வெர்ஷனுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இஎன்பி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் விர்ச்சுவல் இஎன்பி யூஸ் பண்ணி. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். இதை வச்சு இப்போ நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இஎன்பி யூஸ் பண்ணி எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் தான் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பைசாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் ஷெல் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டரோட பார்த்து நீங்கள் சிஎம்டியில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். சேம் கமாண்ட் தான் சிஎம்டிக்கும்.
இதே நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்களும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டெர்மினலில் வந்து பவர் ஷெல் மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து சேம் கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பை சாம்பிள் ஃபைலை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த பை சாம்பிள் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்ங்கிற ஒரு பைத்தான் இது மட்டும் வச்சுருக்கேன், வேறு எதுவும் நான் வைக்கல. இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. அதுக்கு நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள கமெண்ட்ஸ் பார்க்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பிப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட இருக்க பேக்கேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு காட்டிக்கிறேன். பிப் இதானியம் பிப் லிஸ்ட் இதுக்கு என்கிட்ட இருக்க பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஒரு நியூ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்காது. இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் -m தென் பார்த்தீங்கன்னா VENV இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். நம்ம எந்த நேம் கொடுக்க ஆசைப்படுறோமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா நியூ VENV கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி கிரியேட் ஆனால் இந்த மாதிரி தான் வரும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நம்ம பை சாம்பிள் இந்த ஃபோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இப்போ நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு என்ன நேம் செட் பண்ணோமோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்க்கு தேவையான ஃபோல்டர்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜஸ்லாம் இதில் தான் இன்ஸ்டால் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவேட்டுன்னு ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் வந்து நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்துக்கு பார்த்தீங்களா, இந்த பாத்துக்குள்ளே வந்து இந்த ஆக்டிவேட்டுங்கிறத வந்து நம்ம பவர் ஷெல் மூலமாக ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவேட் இருக்கும். ஒரு ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து .bat எக்ஸ்டென்ஷன் இருக்க ஃபைல் தான் யூஸ் ஆகும். அண்ட் இதே பவர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா .ps1ங்கிற ஃபைல் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா பவர் ஷெல்லுக்கு தனி ஆக்டிவேட்டும் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து தனி ஆக்டிவேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நம்ம இதுக்குள்ளே போகணும். நம்ம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கேபிட்டல் எஸ் இருக்கும், நம்ம ஸ்மால் எஸ்ஸும் கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் தென் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் .ps1 நம்ம கொடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ps1 கொடுத்தாலும் ரன் ஆகும். இதே நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பண்ணுறீங்கன்னா ஆக்டிவேட் .batன்னு கொடுக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மாவே ஆக்டிவேட்னே கொடுத்துக்கலாம். ஆக்டிவேட் கொடுத்தாலுமே அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நமக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுனா நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நேம் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட அந்த விர்ச்சுவல் ஃபோல்டர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நமக்கு காட்டும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் பார்த்தீங்கன்னா பிப் கொடுக்குறேன். பிப் லிஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எந்த பேக்கேஜும் இல்லை. நம்ம இதுக்கடுத்து புதுசான நியூ பேக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் VENV யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணி வந்து நம்மளால் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட பைத்தான் 3.9 இருக்குன்னா அதனால் பைத்தான் 3.9 வச்சு தான் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுவே நம்ம வந்து விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணியும் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் இப்போ இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டீஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெளில வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இப்போ உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் டேட்டா இப்போ இந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் டெலிட் ஆயிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகெயின் வேறு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்னா ஒரே ஃபோல்டர் ஏற்கனவே விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணி எப்படி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணி எப்படி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ENV வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதே நார்மல் VENV பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைத்தான் கூட இன்ஸ்டால் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் பிப் யூஸ் பண்ணி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கமெண்ட் கொடுத்தா நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும் பைத்தான் -m அண்ட் பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ENV ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுனா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணி நம்ம வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். VENV ஃபஸ்ட்டு நம்ம VENV யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம்ல அதே மாதிரி அதே சிமிலர் வேல தான் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் இருக்கும் விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும். இப்படி தான் அந்த மாதிரி இருக்கும். நான் போட்டு காட்டுறேன். பைத்தான் -m விர்ச்சுவல் ENV இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் கொடுக்கணும். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் -m VENV போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் ENV யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான்
நேம் வைக்க போகிறேன். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா VNV1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு VNV1ங்கிற ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் பைத்தான் வெர்ஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷனில் எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் வெர்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3.9 பைத்தான் வெர்ஷன் இருக்குது. நான் இப்போ வந்து 3.7 பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பைத்தான் வெர்ஷனில் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த பைத்தான் வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாத் என்விரான்மெண்ட் வேரியபிள் பாத் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் டு பாத்துன்னு இருக்கும். அதை வந்து அன்செக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் அதை நார்மலாக இன்ஸ்டால் பண்ணாமல் கஸ்டமைஸ் ஆப்ஷன் போய் உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீ கன்வீனியண்ட்டாக இருக்கும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து D:\n நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா D:\n பார்த்தீங்கன்னா D டிரைவில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7 ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த python.txt இருக்குல்ல, இந்த பாத் நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த பாத் நமக்கு தேவைப்படும். இந்த பாத் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு கமெண்ட் பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் virtual env தென் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நார்மல் கமாண்ட் மாதிரி தான் வரும். இல்லை எங்கே சேஞ்ச் ஆகும்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா -p கொடுக்கணும். p கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்தை வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா D டிரைவில் 3.7ங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பைத்தான் exe இந்த exe இருக்குது பார்த்தீங்களா, இதோட பாத்தான் கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா python.txt கொடுத்துக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான நேம் கொடுக்கணும். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா VENV2ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலுக்கு இன்சைடில் இருக்க ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்க ஆக்டிவேட்டுங்கிற ஃபோல்டர் வந்து நம்ம இது பவர் ஷெல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து VNV2-script ஆக்டிவேட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் VNV2 அதில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்தான் வெர்ஷன் வந்து நீங்கள் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3.7 வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது 3.9 இப்போ பார்த்தீங்கன்னா 3.7 வெர்ஷனில் இருக்குது. இப்போ என்னோட இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் வந்து நான் 3.7 யூஸ் பண்ணி எல்லாம் ப்ராஜெக்ட் ரன் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ரன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து விர்ச்சுவல் env மூலமாக கிரியேட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து இது வரைக்கும் மொத்தம் 3 விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் பைத்தான் வெர்ஷனில் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா 2 நார்மலான விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஷெல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே சேமாக தான் இருக்கும். பவர் ஷெல்லுக்கும் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கிரியேட் பண்ணாலும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ணாலும் கமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் என்ன எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.